பாமக ஒரு ஜனநாயக கட்சி. உட்கட்சி பிரச்சினை குறித்து யாரும் பேச வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரையும் சமரசப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ஐயா தான் எங்களுக்கு எப்பொழுதும் முதன்மையானவர் என்று பொருள் கொள்ளக்கூடிய வகையில் ஐயா எப்போதும் எங்களுக்கு ஐயா தான் என்று பதிலளித்தார். அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெற்ற சந்திப்பில் மருத்துவர் ராமதாசுடன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பாமக வழக்கமாக கடந்த ஆண்டுகளில் எல்லாம் நடத்தி கொண்டிருந்த சித்திரை முழு நிலவு திருவிழா உள்ளிட்டவற்றை எல்லாம் எப்படி நடத்துவது, 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடன் ஆலோசித்தோம் என்ற தகவலை செய்தியாளர் சந்திப்பிலே அன்புமணி தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பின் மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருந்த ஒரு அம்சம் இளைஞரணி தலைவர் நியமனம் தான். ஆனாலும் கூட தற்போது செய்தியாளர் சந்திப்பில் அது குறித்த கேள்விக்கு நேரடியாக எந்த விதமான பதிலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கவில்லை. அன்புமணியினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது. மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கிவிட்டார். முகுந்தன் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக நேற்றைய தினம் ராமதாஸ் மூலம் பாமகவின் பொதுக்குழுவில் அறிவிப்பு செய்யப்பட்டார். ஆனாலும் அந்த அறிவிப்பிற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் பின்வாங்கி கொண்டார். இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக தற்போது முடிவெடுக்க வேண்டாம், பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம், முகுந்தனுக்கு அந்த பதவியை வழங்க வேண்டாம் என்ற முடிவிற்கு ராமதாசும் வந்துவிட்டார் என்று சொல்லப்பட்டாலும் கூட நிர்வாகிகள் பாமகவை சார்ந்தவர்கள் அந்த தகவலை நமக்கு சொல்லியிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் அது குறித்த எந்த பதிலையும் சொல்லவில்லை. அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது செய்தியாளர் சந்திப்பில் நேரடியாக பதில் கூறுவ மறுத்து அன்புமணி அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார். மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் கூறிய கருத்து, தேர்தல் தொடர்பாக ஆலோசித்தோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்தோம், சித்திரை முழு நிலவு திருவிழா தொடர்பாக ஆலோசித்தோம் என்று கூறினாரே தவிர நேற்று நடைபெற்ற பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தது குறித்தோ அதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்தது குறித்தோ எந்த விதமான பதிலையும் அன்புமணி அவர்கள் வழங்கவில்லை. அது மட்டுமல்லாமல் பொதுக்குழு என்றால் ஜனநாயக பூர்வமான பாமக போன்ற ஒரு கட்சியில் காரசாரமான விவாதங்கள் இருக்கத்தானே செய்யும் என்கின்ற ஒரு கேள்வியினையும் செய்தியாளர் சந்திப்பிலே அன்புமணி அவர்கள் எழுப்பியிருந்தார். இதன் மூலமாக தற்போது வரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கூட அன்புமணி அவர்கள் அந்த அறிவிப்பினை வெளியிடுவது அது சரியாக இருக்காது. ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக. எனவே அவர் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவர் தொடர்கின்றாரா இல்லையா என்பதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களே அறிவிப்பதுதான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்பில் அது குறித்த பதிலை சொல்லாமல் அன்புமணி தவிர்த்து விட்டார் என்ற தகவலையும் பாமக நிர்வாகிகள் நம்மிடம் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் பாமக நிர்வாகிகள் இங்கு நூற்றுக்கணக்கில் வருகை தந்திருக்கின்றார்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு. அவர்கள் அனைவருமே ஒரு தெளிவான பதிலோடு தான் இங்கிருந்து நாங்கள் கலைந்து செல்வோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே என்ன நடந்தது, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியினுடைய நிலைப்பாட்டிற்கு இசைவு கொடுத்து விட்டாரா, தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி கொண்டாரா என்பது குறித்து தெளிவாக தெரிந்த பிறகுதான் இங்கிருந்து நாங்கள் புறப்படுவோம் என்று தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இளைஞரணி தலைவர் நியமனம் குறித்த ஒரு தெளிவான பதிலை அன்புமணி சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொண்டர்களுக்கு அது குறித்த எந்த விதமான தெளிவுபடுத்தப்பட்ட பதிலும் தற்போது வரை கிடைக்கவில்லை. என்றாலும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இருவர் இடையிலான அந்த மனக்கசப்பு நீங்கி இருக்கின்றது. இருவருமே மூத்த நிர்வாகிகளுக்கு முன்பாக தங்கள் தரப்பு நியாயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அன்புமணி தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். கட்சியில் உழைக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், உடனடியாக யாருக்கும் மாநில தலைமை பொறுப்பு எல்லாம் வழங்கப்பட்டு விடக்கூடாது. எந்த ஒரு அணியாக இருந்தாலும் சரி மாநில தலைவர் பொறுப்புக்கு கட்சியில் இணைந்தவுடன் வந்துவிடக் கூடாது. அதுபோன்ற ஒரு சூழல் இருந்தால் திராவிட கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். எனவே கட்சியில் நீண்ட காலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இளைஞரணி பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்பதை ராமதாசிடம் அன்புமணி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ராமதாஸ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை கூறி தைலாபுரம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்போதும் அடையாளமாக இருக்குமே தவிர எந்த இடத்தில் புதிதாக அலுவலகம் தொடங்கினாலும் அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி பாமகவிற்கு அடையாளமாகி விடாது, தைலாபுரம் தான் பாமகவின் ஒற்றை அடையாளம் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் என்பதையும் பாமக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் மூலமாக இளைஞரணி தலைவர் நியமனம் குறித்து பின்னர் அறிவிப்பு வெளியிடப்படும். தற்பொழுது யாரும் இளைஞரணி தலைவர்களாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட மாட்டார்கள் இளைஞரணி தலைவர் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ராமதாஸ் விருப்பப்படக்கூடிய நபர், அன்புமணி அவர்கள் விருப்பப்படக்கூடிய நபர், இவர்கள் அனைவரும் கலந்து பேசி ஒரு இறுதி நிலைப்பாட்டை எட்டுவார்கள் என்ற தகவலையும் தற்போது கூறியிருக்கின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.